கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பு 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். Watch out for those dogs, those workers of evil, those mutilators of the flesh. அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள், அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள், உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான எச்சரிக்கை வசனமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு விசுவாசிகளுக்கு 3 வகையான ஆபத்துக்களை பற்றி எச்சரிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை மக்களிடம் மிகுந்த அன்புடன் இருந்தாலும் ஆவிக்குரிய ஆபத்துக்களை மிகவும் தெளிவாக எச்சரிக்கை செய்கிறார். இந்த வசனத்தில் 3 முறை எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கூறுவது இது மிக முக்கியமான உடனடி கவனத்திற்குரிய ஆபத்து என்பதை காட்டுகிறது. இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆவிக்குரிய வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். முதல் எச்சரிக்கை, நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பவுல் இங்கு மிகவும் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் நாய் என்று குறிப்பிடுகிறார்? யூதர்களின் பார்வையில் நாய் என்பது தூய்மை அற்றவர்களை குறிக்கும். அக்காலத்தில் நாய்கள் அசுத்தம், கட்டுப்பாடு இல்லாதது. சத்தியத்தை கிழிக்கும், பரிசுத்தத்தை மதிக்காதவர்களை இங்கு நாய்களுக்கு ஒப்பிடுகிறார். இவர்கள் சபைக்கு வெளியிலிருந்து தாக்குபவர்கள், உண்மையை, சத்தியத்தை கேலி செய்யும் மக்கள், தேவனுடைய வார்த்தையை இகழ்பவர்கள். இங்கு நாய்கள் என்று தேவனுடைய உண்மையை வளைத்து பேசுகிறவர்களையும், சத்தியத்தை கெடுக்கும் பொய் ஆசிரியர்களையும், வெளிப்படையாக விசுவாசம் உள்ளவர்கள் போல் நடித்து உள்ளே தீமையை கொண்டவர்களையும் குறிப்பிடுகிறார். சத்தியத்தை கெடுக்கும் போதகர்களை அடையாளம் கண்டு விலக வேண்டும் என்பதே முதலாம் எச்சரிக்கை. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்திருப்பதை மத்தேயு 7:6 வாசிக்கிறோம். பரிசுத்தமான சத்தியத்தை மதிக்காதவர்களை பற்றிய எச்சரிக்கை இது. இரண்டாவது எச்சரிக்கை பொல்லாத வேலையாட்களை குறித்து. இவர்கள் தேவனுடைய வேலை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் சுயநலத்திற்காக சேவை செய்பவர்கள், சபையை கெடுக்கும் போதகர்கள், கிருபையை விட சட்டத்தை வற்புறுத்துகிறவர்கள். இவர்கள் வெளிப்படையாக ஊழியர்கள் போல தோன்றுவார்கள். இவர்களின் தன்மை தேவனுடைய ஊழியம் போல தோன்றும், ஆனால் மனிதர்களை கட்டுப்படுத்தும் சத்தியத்தை கலக்கி போதிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று பவுலடிகளார் எச்சரிப்பதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று தீத்து 1:16 வாசிக்கிறோம்.
எல்லா சேவையும் தேவனுக்காக இல்லை. சில சேவை மனிதர்களை வழி தவறச் செய்யும் என்பதை மறந்துவிடாமல் மெய்யான தேவனை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். மூன்றாவது எச்சரிக்கை, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இங்கு பவுல் உண்மையான யூத சுன்னத்தை பற்றி பேசவில்லை. இவர் குறிக்கிறவர்கள் கிருபையை விட சட்டத்தை வலியுறுத்துபவர்கள், சுன்னத்தில்லாமல் இரட்சிப்பு இல்லை என்று சொல்பவர்கள், உடலின் சடங்குகளை இரட்சிப்பு நிபந்தனையாக்குகிறவர்கள். இதனால் இயேசுவின் கிருபை குறைக்கப்பட்டது, விசுவாசம் சடங்காக மாற்றப்பட்டது. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று மிக தெளிவாக பவுல் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்றும் மிக தெளிவாக கூறியிருப்பதை கலாத்தியர் 5:6 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: ஆவிக்குரிய எச்சரிக்கை, விழிப்புடன் வாழுங்கள். எச்சரிக்கை தேவையானது, விசுவாச வாழ்க்கை விழிப்புணர்வு வாழ்க்கை. எதிரிகளை அடையாளம் காணுங்கள். வெளிப்புறம் நாய்கள், உள்ளே பொல்லாத வேலையாட்கள், போதனை சுன்னத்துக்காரர். எனவே உண்மையில் நிலைத்திருங்கள். சத்தியம் தேவனுடைய வார்த்தை, கிருபை இரட்சிப்பின் அடிப்படை. இதய மாற்றமே முக்கியம். வெளிப்புற சடங்குகள் அல்ல, உள்ளம் மாற்றப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், சத்தியத்தை காக்க வேண்டும். பொய்யான போதனைகள் எப்போதும் இருக்கும், வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. சில நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளே தவறு இருக்கலாம். கிருபைதான் இரட்சிப்பின் அடிப்படை, சடங்குகள் அல்ல. இயேசுவின் கிருபைதான் முக்கியம். பொய்யானவர்களை அறிந்து கொள்ளுங்கள். தவறான சேவையை தவிருங்கள். கிருபையில் நிலைத்திருங்கள். இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறது. எல்லாவற்றையும் விசாரித்து சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்பது குருட்டான விசுவாசம் அல்ல, உண்மையை அறிந்து பிடித்து கொள்ளும் வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சத்தியத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்வாராக. Today's verse is a strong warning to believers. Dogs, those who oppose and distort God's truth and from outside. Evil workers, deceptive people within the church. Multilators, false circumcision, those who replace grace with religious rituals. Salvation is not by external rituals, but by faith in Christ and inner transformation. Believers must stay spiritually alert, discern false teachings, stand firm in grace and truth. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களை எச்சரித்து விழிப்புணர்வு கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, பொய்யான போதனைகளில் இருந்தும் வஞ்சகமான வேலையாட்களில் இருந்தும் சத்தியத்தை கெடுக்கும் சக்திகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். வெளிப்புற சடங்குகளை விட உம்மை உண்மையாய் அறிந்து நடக்கும் வாழ்க்கையை எங்களுக்கு அளித்தருளும்.
பரிசுத்த ஆவியினால் எங்களை வழி நடத்தி சத்தியத்தை உணரவும் அதில் நிலைத்திருக்கவும் உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.